என்ன பொறுத்தவரைக்கும் ரோமன் ரெயின்ஸை இந்த ஸ்மாக்டவுன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்கலாம். ஏன்னா ஸ்மாக்டவுனுடைய ரேட்டிங்ஸ் பயங்கரமாகவே அடி வாங்குது. இந்த இடத்துல ரோமன் ரெயின்ஸை கொண்டு வந்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஸ்மாக்டவுனுக்கும் பிரயோஜனமாக இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் ராவுக்கே வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து எல்லா ரிட்டர்னே ராலே வச்சு முடிச்சிங்கன்னா ஸ்மாக்டவுன். என்னை பொறுத்த வரைக்கும் ரோமன் ரெயின்ஸை ரால வச்சு கொண்டு வரது நீங்கள் மேட்ச் பண்ணுறதுலாம் வேறு. ஸோ ஸ்மாக்டவுன் ஃபேஸ்னால் எனக்கு தெரிஞ்சு ரோமன் தான் ஸ்மாக்டவுன்னா ரோமன் அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்டாக இருக்குது. ஸோ ரோமன் ரெயின்ஸோட ஃபேஸ் ஆஃபாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்மாக்டவுனை தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடியும். ஏன்னா ராவோடைய கிளிசர்ஸ் வேறு, ஸோ ஸ்மாக்டவுனுடைய கிளிப்ஸ் எல்லாமே வேறு. என்னை பொறுத்த வரைக்கும் ரோமன் ரெயின்ஸை லாஸ்ட் டைம் ஸ்மாக்டவுனில் பார்த்தா நல்லா இருக்கும். அவர் தாங்க ஸ்மாக்டவுனோட அடையாளமே. ஸோ அவரை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாக்டவுனில் ஷோ ஆஃப் பண்ணாமல் ரால வச்சுக்கணும். இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கானுங்க. எனக்கு தெரிஞ்ச நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸை ரால கொண்டு வரக்கு பதிலாக ஸ்மாக்டவுனுக்கு கொண்டு வருவாங்களான்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். என்னோட அசம்ஷன் என்னன்னா ரோமனை வந்து பார்த்தீங்கன்னா ராவுக்கு கொண்டு வர வச்சுட்டு ஸ்மாக்டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீல் டீமில் 5th மெம்பரை ரிவீல் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ என்ன நடக்குதுன்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அப்கமிங் வந்து ஸ்மாக்டவுனுடைய ஹைலைட்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்ப்போம்.